வணக்கம் மக்களே. நம்ம எல்லாருக்கும் தெரியும், கமல்ஹாசன் அவர்களும் ரஜினிகாந்த் அவர்களும் இணைந்து ஒரு படம் பண்ண போகிறாங்க. அது ரெண்டு பேருமே கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க, நடிக்க விருப்பம் இருக்குது, நடிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ என்ன பிரச்சனையாக இருக்குது அந்த படத்துக்கு அப்படின்னா, யாராப்பா டேரக்டர்னு தெரில. எல்லாம் தேடிக்கிட்டே இருக்காங்க, எல்லாருக்கும் ஒரு ஒரு ஆசை இருக்குது, எல்லாரும் இதை பேசிகிட்டு இருக்காங்க. யார் டேரக்டர்? ஃபஸ்ட்டு லோகேஷ் கனகராஜ் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் கூலியில் அந்த பையனை பாவம் வச்சு செஞ்சு விட்டனால என்ன பிரச்சனை ஆச்சுன்னு தெரில. இப்போ லோகேஷ் கனகராஜ் இல்லை, வேறு ஒரு டேரக்டர் அப்படின்னு சொல்லி பேசியிருந்தாங்க. திடீர்னு ரஜினி ஃபேன்ஸ்லாம் சேர்ந்து கார்த்திக் சுப்ராஜ் தான் டேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பீதியை கலப்பி விட்டாங்க. சரி, இப்போ யார் தான் டேரக்டர் அப்படின்னு தெரியல. திடீர்னு 2 நாளைக்கு முன்னாடி டைம்ஸ் ஆஃப் இந்தியா ஒரு ஆர்டிக்கல் பப்ளிஷ் பண்ணாங்க. அது நெல்சன் தான் டேரக்டரு. நெல்சன் ரஜினிகாந்துக்கும் கமல்ஹாசன் அவர்களுக்கும் கதையை சொல்லிட்டாரு. 2 பேருக்கும் கதை பிடிச்சி போச்சு, ஜெயிலர் 2க்கு அப்புறம் அனௌன்ஸ்மெண்ட் வரும் அப்படின்னு சொல்லிட்டு டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் போட்டிருக்கு. நிறைய யூடியூப் சேனலும் அதை பற்றி பேசியிருந்தாங்க. சரி, அப்போ நெல்சனா டேரக்டர் அப்படின்னா தெரியாது அதுவும். ஏன்னா சினிமாவில் எது வேணால் ஆகலாம். இப்போ இந்த படம் ட்ராப் கூட ஆகலாம், என்ன வேணால் ஆகலாம். அதனால் நமக்கு தெரியல நெல்சனா என்னன்னு. நெல்சனாகவும் இருக்கலாம். சரி, இப்போ இந்த வீடியோவில் எனக்கு தெரிஞ்சு இப்போ இந்த 5 டேரக்டர் இருந்தால் நல்லாயிருக்கும்ப்பா. ரஜினிகாந்த், கமல்ஹாசன் இவங்க 2 பேரையும் வச்சு ஒரு படம் எடுக்கிறதுக்கு இந்த 5 டேரக்டர்ஸ் செம்ம ஐடியா அப்படின்னு எனக்கு தோன்றது. என்னோட ஒப்பீனியன். யார் அந்த 5 டேரக்டர்ஸ்ன்னு பார்ப்போம். உங்களுக்கு அதில் உடன்பாடு இருந்தால் இல்லை ஏதாவது மாற்று கருத்து இருந்தால் நீங்கள் தெரிவிக்கலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. இது சினிமா, ஜாலியாக பேசலாம். இந்த லிஸ்ட்டோட பின்னாடி இருந்து வருவோமா? 5வது அட்லி. அட்லியை பற்றி எனக்கே 1000 விமர்சனம் இருக்குது. காப்பியாக எடுப்பான்ப்பா, ஒரே இதுப்பா, எல்லாம் அரைச்சமாகவே அரைச்சிட்ருப்பான்ப்பா, படம் சரியாக நல்லா இருக்காதுப்பா, ஓவர் பில்டப்பாக இருக்கும்ப்பா, மசாலாவாக இருக்கும்ப்பா, அப்படி இப்படின்னு என்ன தான் நம்ம விமர்சனம் வச்சாலும் ஒரு மாஸ் கமர்ஷியல் என்டர்டெயின்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்னா இப்போதைக்கு அட்லியை விட பெரிய டைரக்டர் கிடையாது. ஏன்னா மாஸ் என்டர்டெயின்மெண்ட் அப்படின்றது அவ்வளோ ஈஸி கிடையாது எடுக்கிறது. அது அட்லி நல்லாவே பண்ணியிருப்பார் இந்த மாஸ் என்டர்டெயின்மெண்ட்லாம். அதனால் ரஜினிகாந்த், கமல்ஹாசன் 2 பேரையும் வச்சு ஒரு மாஸ் மூவி பார்க்கணும் அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச அட்லி நல்ல சாய்ஸாக இருப்பார். ஆனால் எனக்கு தெரிஞ்சது நடக்காது. ஏன்னா இப்போ அட்லி பயங்கர பிஸியாக இருக்கார் பாலிவுட்டில். அதனால இப்போ அட்லியாக இருக்காது. 4வது நிறைய பேருக்கு நான் சொல்ல போகிற டேரக்டரை பிடிக்காமல் இருக்கலாம், இல்லை இதெல்லாம் செட் ஆகாதுன்னு சொல்லலாம். ஆனால் எனக்கு இந்த டேரக்டர் மேலே நம்பிக்கை இருக்குது. 4வது மணிரத்னம். மணிரத்னம் தக் லைஃப் பற்றி ஒரு தனி வீடியோவே பண்ணலாம். ஏன் ஒர்க் ஆகலை, என்ன ஆச்சு தக் லைஃப்னு. சரி, தக் லைஃப் ஒர்க் ஆகலை, அதை அப்படி தூக்கி வச்சுருவோமே. ஆனால் மணிரத்னம் அப்படின்ற ஒரு லெஜெண்டரி டேரக்டரை அந்த ஒரு படத்தை வச்சு இந்த ஜென்சி கிட்ஸ் எல்லாம் ஜட்ஜ் பண்ணாங்க. அது பார்க்கும் போது அப்படி ரத்தம் கொதிச்சிச்சு. எவ்வளோ பெரிய மனுஷன், என்ன மாதிரியான படம், என்ன மாதிரியான ஃப்ரேம்ஸு. அந்த மனுஷனை அந்த தக் லைஃப் அப்படின்ற ஒரே ஒரு படத்தை வச்சு ஜட்ஜ் பண்ணி மணிரத்னம் ரிட்டையர் ஆகணும், மணிரத்னத்துக்கு வயசாகிடுச்சு, மணிரத்னத்துக்கு டேரக்ஷனாலே என்னென்னு தெரில, அப்படி இப்படின்னு ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம்லாம் போட்டு பொழந்தாங்க. ஏதோ இவனுக்கெல்லாம் அப்படியே போய் எல்லாத்தையும் அப்படியே பண்ணி உலகத்தில் ஏதோ சாதனை பண்ண மாதிரியும் வீட்டிலலாம் வெட்டி தண்டச்சோறு சாப்பிட்றாங்க தான் மீன் வச்சு சுற்றிட்டு இருக்காங்க. அதனால் மணிரத்னத்தை நம்ம ஒரு படத்தில் குறைச்சி மதிப்பிட முடியாது. மணிரத்னம் அப்படின்றது ஒரு பிரம்மாண்டம், அது ஒரு லெஜெண்டரி டேரக்டர், இஸ் அன் ஐகான். அதனால் கமல்ஹாசன், ரஜினிகாந்த் அப்படின்னு 2 மாபெரும் லெஜண்ட்ஸ் அவர் கையில் கிடச்சா ஒரு நல்ல ஸ்கிரிப்ட் மட்டும் இருந்துச்சுன்னு வைங்க, மணிரத்னத்துக்கிட்ட தூக்கி சாப்பிடுவார். அதனால் எனக்கு மணிரத்னத்து மேலே நம்பிக்கை இருக்குது. அதே தான். ஆனால் மணிரத்னம் வாய்ப்பு கம்மி. ஏன்னா இப்போ தான் அவருக்கு ஒரு ஃபெயிலியர் நடந்திருக்கு. அதனால் அவர் கொஞ்சம் நல்ல ஸ்கிரிப்டை ஏதாவது எழுதலான்னு அப்படின்னு ட்ரை பண்ணிகிட்டு இருப்பார். இன்னும் நல்லா யோசிச்சுட்டு இருப்பார். ஏன் ஒர்க் ஆகலை, எப்படி அதை சரி பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பார். ஏன்னா அவர் மணிரத்னம். அதனால் இந்த ப்ராஜெக்டில், இவ்வளோ பெரிய ப்ராஜெக்டில் கமிட் ஆக மாட்டார். 3வது டேரக்டர் வெற்றிமாறன் அவர்கள். எனக்கு பர்சனலாக ரொம்ப 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 பிடிச்ச ஒரு டேரக்டர். இப்போதைக்கு தமிழ் சினிமாவில் இருக்கிற நம்பர் 1 டேரக்டர் அப்படின்னா வெற்றிமாறன் அவர்கள் தான். அந்த ஆள் எடுக்கிற ஸ்டோரியாக இருக்கட்டும், அந்த டைரக்ஷனாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் அவ்வளோ பர்ஃபெக்ஷன் இருக்கும். அந்த மாதிரி ஒரு டேரக்டர் நினச்சி பாருங்களேன், ரஜினிகாந்தையும் கமல்ஹாசனையும் வச்சு ஒரு படம் எடுத்தால் எப்படி இருக்கும். அவ்வளோ ராவாக, கிளாசிக்காக. எனக்கு தெரிஞ்சு வெற்றிமாறன் அவர்கள் ஸ்டோரியும் நல்லாயிருக்கும், அந்த ரானஸ் இருக்கும், அவ்வளோ பெரிய கமர்ஷியல் எலமெண்ட் இருக்கும்.
அதனால் எனக்கு தெரிஞ்சு சப்போஸ் இப்போ வந்து கமல்ஹாசன் அவர்களும் ரஜினிகாந்த் அவர்களும் வெற்றிமாறன் கூட சேர்ந்து ஒரு படம் பண்ணணும்னு நினச்சா அவ்வளோதான், கொக்க மொக்கா வேற லெவலில் இருக்கும். வேற லெவலில் இருக்கும். நினச்சி பார்த்தாலே அவ்வளோ பிரமிப்பாக இருக்குது. ஆனால் என்ன பிரச்சனை, வெற்றிமாறன் அவர்கள் வந்து இப்போ பயங்கர பிஸியாக இருக்கார். ரொம்ப 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 பிஸி. அதனால் எனக்கு தெரிஞ்சு இந்த படத்தில் கம்மிட் ஆக மாட்டார். அது மட்டும் இல்லாமல் அவர் ஒரு படத்துக்கே 2-3 வருஷம் எடுத்துப்பார். அப்படி இருக்கிறப்போ நம்ம ஆளுங்களுக்கு ஆல்ரெடி வயசாகிடுச்சு. ஸோ வெற்றிமாறனாக இருக்க வாய்ப்பே கிடையாது. ரெண்டாவது, யாருமே நினச்சி பார்த்துருக்க மாட்டாங்க, யார் லிஸ்ட்லேயுமே இருக்காது இந்த ரெண்டாவது நேமு. ஏன்னா எனக்கு வந்து இது பர்சனலாக பார்க்கணும் அப்படின்னு ஒரு ஆசை. அனுராக் கஷ்யப். அனுராக் கஷ்யப்பும் கிட்டத்தட்ட வெற்றிமாறன் மாதிரி தான். அந்த மூவிஸில் அவ்வளோ ராவா, ஸோ யாருமே சொல்ல முடியாத கதைகள், சொல்ல தைரியம் இல்லாத கதைகளை வந்து சொல்கிறதுல வந்து அனுராக் கஷ்யப் வந்து ஒரு முக்கியமான ஒரு டைரக்டர். அவர் வந்து இப்போ அப்படியே மெதுவாக சவுத் சைடுக்கு வராரு. பாலிவுட்லேருந்து அப்படியே மெதுவாக சவுத் சைடு வராரு. அதனால் எனக்கு ஒரு ஆசை, ஒரு சின்ன ஒரு ஆசை, சத்தியமாக நடக்காது. ஆனால் எனக்கு ஒரு ஆசை, கமல்ஹாசனையும் ரஜினிகாந்தையும் வச்சு அனுராக் கஷ்யப் ஒரு படம் எடுத்தாங்க ஒக்க மொக்கா எப்படா இருக்கும் அப்படின்னு. ஆனால் நடக்காது. மேபி வெறும் கமல்ஹாசனை மட்டும் வச்சு எடுக்கலாம். அதுக்கு வேணால் 0.1% வாய்ப்பு இருக்குது. மற்றபடி கமல்ஹாசன் அவர்களையும் ரஜினிகாந்தையும் வச்சு அனுராக் கஷ்யப் இயக்குவாரா அப்படின்னு கேட்டால் வாய்ப்பு இல்லை. ஆனால் அந்த மாதிரி ஒரு படம் சப்போஸ் எடுத்தாருன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிச்சு பார்த்தா வேறு லெவல். சரி, இப்போ நம்பர் 1 யார்? அந்த நம்பர் 1 இது என்னுடைய நம்பர் 1. அதனால் சப்போஸ் உங்களுக்கு யாராவது ஐடியா இருந்தால் நீங்கள் போடுங்க. ஒரு 2 செகண்ட் டைம் தரேன். என்னுடைய நம்பர் 1, த மேன், த மித், த லெஜண்ட், டாக்டர் பத்மஸ்ரீ பத்மபூஷன் கமல்ஹாசன் அவர்கள். இப்போ இருக்கிற பசங்களுக்கெல்லாம் மறந்து போச்சு அவன் யாருன்னு. அந்த ஆள் மட்டும் இதெல்லாம் தூக்கி போட்டு கொக்க மொக்க கேமரா எடுத்தான்னு வை. கமல்ஹாசன் த டேரக்டர் அப்படின்ற ஒரு இதை வந்து நான் ரொம்ப நாளாக மிஸ் பண்ணுறேன். அவர் படம் எடுத்தால் எனக்கு அவர் படம் எடுக்கணும். படம் நடிக்கிறது ஓகே, எனக்கு ஒரு படம் வேணும். எனக்கு கிளின்ட் ஈஸ்ட்வுட்லாம் 80-90 வயசில் டைரக்ட் பண்ணுறாரு. கமல்ஹாசன் வந்து பண்ண முடியாதா என்ன? எனக்கு வந்து கமல்ஹாசன் டைரக்ட் பண்ணி ஒரு படம் பார்க்கணும்ப்பா. அதனால் ரஜினிகாந்தை வச்சு, அவரோட நண்பரை வச்சு ஒரு படம் எடுத்து எப்படி இருக்கும்? அவர்கிட்ட நிறைய கதைகள் இருக்குது, அதனால் எனக்கு பிரச்சனை இல்லை. கதைலாம் வச்சுருப்பார். எனக்கு அவர் டைரக்ட் பண்ணி நான் பார்க்கணும். அதனால் என்னோடய முதல் இது வந்து டாக்டர் கமல்ஹாசன் அவர்கள். சப்போஸ் இது நடந்துச்சுன்னா, சப்போஸ் கமல்ஹாசன் அவர்கள் வந்து ரஜினிகாந்தை டைரக்ட் பண்ணார்னா நான் என் முகமுடியை கலட்டுறேன்டா. நடக்காது, அதனால தான் சொல்கிறேன். பட் நடந்தால் ரொம்ப சந்தோஷம். அவ்வளோதான் மக்களே, இதை பற்றி பேசணும்னு தோணுச்சு. இப்போதைக்கு வர செய்திகள் வந்து நெல்சன் அவர்கள் தான் டைரக்ட் பண்ண போகிறாரு அப்படின்னு ஒரு செய்தி வந்துட்டுருக்கு. அது மாறலாம், உண்மையாகவும் இருக்கலாம். வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். உங்களுக்கு யார் டைரக்ட் பண்ணணும், யார் வந்து இந்த 2 பேரையும் வச்சு டைரக்ட் பண்ணி படம் எடுத்தால் வேறு லெவலில் இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்றத நீங்கள் கமெண்ட்டில் போடுங்க. நம்ம மிச்சத்தை இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.